செம்பா கேலண்டரை பொரட்டுன்னு புரட்டி பாத்துட்டேன். வர செவ்வாய்க்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே பொண்ணு பார்க்க போயிடலாம். சரியா? என்னத்த இன்னும் அவ்வளவு நாள் காத்து கிடக்கணுமா? இன்னும் 4 நாள் தான் செம்பா. கண்ண மூடி திறக்காங்குள்ள சட்டுன்னு ஓடிரும். என்ன தம்பி, செவ்வாய்க்கிழமையே போயிடலாமா? நீங்க பெரியவங்களா பார்த்து எடுக்கிற முடிவு சரியாதான்க்கா இருக்கும். செவ்வாய்க்கிழமையே போயிடலாம். வெளிய வாய் தான் அப்படி சொல்ற மாதிரி இருக்கு, ஆனா மனசு இன்னைக்கே போலான்னு சொல்லுது. ஏக்கா அப்படிலாம் இல்ல. என்னைக்கா இருந்தாலும் ரோஜாவை நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்புறம் என்ன? அடேங்கப்பா அந்த தைரியம். ஏய் டடா, வேலு இங்க வா. என்னம்மா? போய் ஒரு புத்தகமும் ஒரு பேனாவும் எடுத்துட்டு வா. அம்மா சொல்றதெல்லாம் உட்கார்ந்து அதுல எழுது. என்னென்ன சீர்வரிசை தட்டு வாங்கணும்ன்றதெல்லாம் எழுதி வச்சுதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். இல்லன்னா எல்லாம் நம்ம டைம்ல மறந்து போயிரும். ஏசம்பா மாரிக்கு சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் த. அம்மா நாளைக்கு வரேன்னு சொன்னுச்சு. ஆமாக்கா, நான் கூட காலையில போன் பண்ணி பேசுறேன். அம்மா வரேன்னு சொன்னுச்சு. எப்படி, ரொம்ப சந்தோஷப்பட்டாளா? ஆரம்பத்துல கொஞ்சம் வருத்தப்பட்டுச்சு த. அதுவும் நம்ம தானே, கண்மணிக்கு தான் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. அப்புறம் தம்பியோட விருப்பம் வேறன்றதுனால அதுவும் என்னதான் பண்ணும். ஏக்கா, கண்மணி கிட்ட சொல்லிட்டியா? சொல்லணும்டா தம்பி, இதோ இப்பதான் போன் அடிக்க போறேன். அவர் ஆசை விட்டு போகும்போது என்ன வருத்தப்பட்டு போனாலும் ஒரு போனு கூட பண்ணல, வீட்டை திரும்பி கூட பார்க்கல, இன்ன வரைக்கும் வந்து எட்டி பார்க்கல என்னைய. அக்கா, தாசாமி என் மேல எதுவும் கோவமா? நான் கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கலன்னு எதுவும் வருத்தமா இருக்கீங்களா? கொஞ்சம் வருத்தம் இருக்கு சாமி. அதுக்குன்னு உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை தானே நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சின்ன வயசுல இருந்தே சொல்லி சொல்லி வளர்த்துட்டோமா, அந்த பிள்ளை உன் மேலதான் உசுரா இருந்துச்சு. அதுக்கு நீ இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஒரு மாதிரி உடஞ்சு போச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லப்பா. ஏக்கா, நீ கண்மணியை கூப்பிட வேணாம். நானே நேர்ல போய் கண்மணியும் கார்த்திகையும் கூட்டிட்டு வரேன். யா தம்பி அலைஞ்சிட்டு இருக்கிற, ஒரு போன் பண்ணா வர போறாங்க. இல்ல பரவாயில்லக்கா, நான் நேர்லயே போய் கூட்டிட்டு வரேன். சரிப்பா, பார்த்து போய் கூட்டிட்டு வா. ஜோசப் காரை தான் எடுத்துட்டு போறேன். அவன் வெளியே போயிருக்கான். அவன் வந்தோடனே சொல்லிருங்க. சரிப்பா, நான் சொல்லிடுறேன், நீ பார்த்து போ. லே விளங்காதவனே, உன்னை என்னடா சொன்னேன்? போய் ஒரு புத்தகமும் பேனாவும் எடுத்துட்டு வாடானா, இங்க நின்னு வாயை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கேன். போறேமா. வாய மூடிட்டு இருந்திருக்கலாம் செம்பா. பாவம், புள்ள மனசை கஷ்டப்படுத்திட்டேன். அது எப்படி வருத்தப்பட்டுட்டு போகுது பாரு. உடுங்கத்த, முடிஞ்ச விஷயத்த பத்தி ஏன் கிளறி பேசிக்கிட்டு, இதுக்கப்புறம் நடக்க போற விஷயத்த பத்தி பேசுவோம். ராஜா கல்யாணம் முடிஞ்ச கையோட உங்க பிள்ளைகிட்ட சொல்லி கண்மணிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள தேடணும். கண்மணிக்கெல்லாம் ஒரு குறையும் இல்ல, கண்டிப்பா நல்ல மாப்பிள்ள அமையும் பாருங்க. அமையணும் செம்பா. எம்மா, இந்தம்மா நோட்டு பென்னு. அப்படியே உட்காருப்பா, நான் சொல்றதெல்லாம் ஒன்னொன்னா எழுது. ஐயோ, என்ன எழுத சொல்றாங்க? நம்மளுக்கு வேற சரியா எழுத வராதே. அம்மா, நான் கொஞ்சம் முக்கியமான வேலையா இருக்கேன். பாக்கிய வர சொல்லிட்டா? மூடிட்டு உட்காந்து எழுதுடா. முக்கியமான வேலையா இருக்கா நம்மள? முக்கியமான வேலையா? எழுத மாச்ச பிடிச்சிட்டு காரணம் உட்காரா. ஏத்தா, பொண்ணு பார்க்க போகும்போது சீர்வரிசை தட்டு எத்தனை எடுத்துட்டு போலாம்? நம்ம வீட்டு ஒரே வாரிசுக்கு கல்யாணம். அந்த பிள்ளை கல்யாணத்தை கொஞ்சம் நல்லா ஜாம்னு நடத்தினா என்ன செம்பா? நம்ம ஒரு 17 தட்டு எடுத்துட்டு போலாமா? எத்த 17 தட்டு நிச்சயதார்த்தத்துக்குள்ள எடுத்துட்டு போவாங்க. நம்ம பொண்ணு தானே பார்க்க போறோம், ஒரு 13 காணாதா? அப்படிங்கிறியா? சரி, 13 தட்டு கூட போதும். எத்த தேங்காய் வாழைப்பழம் மற்ற பழங்கள் அவ்வளவுதானே? வேற எதுவும் எழுதணுமா? இதெல்லாம் போட்டு கணக்கு பண்ணிக்க செம்பா, எத்தனை தட்டு வருதுன்னு. அப்புறமா மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா அப்புறம் எழுதிக்கலாம். பொதுவா பொண்ணு பாக்குறதுக்கு இத்தனை தட்டு தூக்கிட்டு போக மாட்டாங்க. இது ஏற்கனவே பார்த்து வச்ச பொண்ணு, உறுதிப்படுத்துறதுக்கு தானே பூ வச்சு உறுதிப்படுத்திட்டு வந்துடலாம். அதுவும் இல்லாம நம்ம வீட்டு ஒரே வாரிசு, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் ஜாம்னு நடத்தணும். ஆமாத்த, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எப்படா நம்ம கல்யாணம் வேலை ஆரம்பிக்கும், நல்ல ஜாம் நடத்தலான்னு ஆர்வமா இருக்கு. அம்மா கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்குத, மத்தபடி தம்பிக்கிட்டே நிறைய இருக்கு. ஆனா எல்லாத்தையும் தம்பிக்கிட்ட எதிர்பார்க்க முடியாதுல்ல, அதான் அம்மாட்டையும் இவர்கிட்ட என்ன வாங்கணும். சரி கண்ணு, என்கிட்ட கொஞ்சம் நகையெல்லாம் இருக்குது கண்ணு, எல்லாத்தையும் போட்டு ஜாம் நடத்திடலாம். நீ ஒன்னும் வருத்தப்படாத. சரித்த, தேவைப்பட்டா கண்டிப்பா கேக்குறேன். ஏமா, என்னம்மா என்ன இப்படி உட்கார வச்சுட்டு 2 பேரும் வாயடிச்சிட்டு இருக்கீங்க? ஐயா, என்ன ஜனாதிபதி போஸ்டிங் நிக்க போறியா? இந்த பயலுகளோட சேர்ந்துட்டு வெட்டியா தானே ஊர் பொறுக்க போற? ஒழுங்கா இங்கே உட்காந்துரு, நான் சொல்றதெல்லாம் அதுல எழுது. ஹலோ. ஏய், என்னடி இவ்வளவு நேரம் போன் பண்றது? என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் போன் அட்டெண்ட் பண்ண மாட்டற? என்ன, அதான் போன் எடுக்கலன்னு தெரியுதுல, சும்மா எதுக்கு நோய் கால் பண்ணிட்டே இருக்கீங்க? நோய்னு கால் பண்றேனா? ஹே, வந்தேன்னு வையே, உன்னை தொலைச்சிருவேன். ஏன் போன் எடுத்து மேடம் பேச மாட்டீங்களோ? எதுக்கு பேசணும்? என்ன விட ப்ரமோஷன் தான் முக்கியம்னு போனவங்களுக்கு நான் எதுக்கு பேசணும்? மக்கு சாம்பிராணி, என் ப்ரமோஷனே நீதான். அது கூட புரிஞ்சுக்க தெரியல. எதுக்கு பண்ண காட்டுறீங்க இப்போ? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. சரி, உங்க அண்ணன் வீட்ல இருக்காரா? எங்க அண்ணன் எங்கேயோ இருப்பாரு. உங்களுக்கு என்ன வந்துச்சு? பரவாயில்ல, நம்ம ஆள் கோவப்படுறதும் அழகா இருக்கு. யாரு நம்மால? நான் ஒண்ணும் உங்க ஆள் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. லூசு, கேட்டதுக்கு பதில் சொல்லு. உங்க அண்ணன் எங்க இருக்காரு? வீட்ல இருக்காரா இல்லையா? அண்ணன் எலெக்ஷன் டியூட்டிக்கு போயிருக்காரு, வீட்ல இல்ல. என்ன உங்களுக்கு? ஓ அப்படியா? சரி, போன வை. ஹலோ. என்ன அந்த ஆளு நல்லா தானே இருந்தாரு, கிறுக்கா பிடிச்சிக்கிச்சு. பப்ளுமா, இப்ப நம்ம ஜாயிங் போலாமா? பயப்படக்கூடாது. ஜாயிங். ஜாலியா இருந்துச்சா? இன்னொரு வாட்டி போலாம். ஜாயிங்.
சொல்லு. ஏன் இன்னும் 4 தடவை தள்ளி போய் உட்காந்து எழுத வேண்டியதானே? கிட்ட வர டாபர் மண்டையா? சொல்லு, என்ன எழுதணும்? போட்டுக்க. ஆரஞ்சு 1 கிலோ, ஆப்பிள் 1 கிலோ. எம்மா இருமா, பொறுமையா சொல்லு. இல்லே, அறிவு கிட்டவனே, ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கும் போது பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்க கூடாது. அப்படியே எழுதுவான். பிள்ளையார் சொல்லி போடுறா. போட்டாச்சு சொல்லு. ஆப்பிள், அன்னாசி, மாதுளம்பழம் எல்லாத்துலயும் 1 கிலோ. எம்மா இப்பதாம்மா பிள்ளையார் சொல்லியே போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஆரஞ்சா? ஆ ரா இன்ஜு. இத போய் எதுக்கு இவ்வளவு எழுதிக்கிட்டு? 6 5 1 கிலோ. ரெண்டாவது என்ன சொன்ன? ஆப்பிள் 1 கிலோ. ஆப்பிள். ஏய், என்னங்க மாநாடு எனக்கு தெரியாம? அப்பாடியோ, ஜோஸ்பின் அத்தை வந்துட்டாங்க. இவங்கள்ட்ட கேட்டு கரெக்டா எழுதிடணும். வா சின்னவாண்டு, இந்த பிள்ளையை உறுதிப்படுத்துறதுக்கு என்னென்ன எடுத்துட்டு போலான்னு எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு எழுதிட்டு இருக்கிற சின்னவாண்டு. ஓஹோ, தம்பி பொண்டாட்டிய பார்க்க போறதுக்கு என்னென்ன வாங்கிட்டு போலான்னு லிஸ்ட் எழுதுறீங்க. அப்படி என்ன வாங்கிட்டு போறீங்கன்னு நானும் பாக்குறேனே. எங்க லிஸ்ட் காமி. இல்லை, என்னல அது? ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. அது என்னல அது? 65. எத்த அதை சேர்த்து படிச்சினா 65 தான் தெரியும். கொஞ்சம் பிரிச்சு படி. 6 5. அம்மா ஆரஞ்சுன்னு எழுத சொன்னிச்சா, எனக்கு சார் ஸ்பெல்லிங் தெரியலையா, அதான் ஆரஞ்சுன்னு எழுதிட்டேன். பரவாயில்லையே, டாபர் மண்டைக்குள்ளயும் மூளை வேலை செய்தே. அது என்னடா அடுத்து? ஆப்பிள். எத்த ஆப்பிள் இல்ல, ஆப்பிள். நீ வந்தோடனே எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பாரு. உனக்கே ஒன்னும் தெரியாது போலயே. டே பைத்தியக்காரா, நீ ஆப்பிள்னு எழுதல, ஆப்பிள்னு எழுதி வச்சிருக்க. ஆப்பிள்னா அப்புறம் இப்ப வரணும். ஓ அப்படியா, நல்ல வேலை சொன்னத. ஏய், என்னங்க நோய் நோய் பேசிட்டு இருக்கீங்க? செம்பு, அடுத்து சொல்லு. மாதுளம்பழம் 1 கிலோ, வாழைப்பழம் 1 தாறு. அதை நம்ம மரத்துலக்குள்ள உடைச்சிக்கலாம். அது வேண்டாம். என்னது, மாதுளம்பழம் அப்புறம் கொய்யாப்பழம் எழுதிக்கோ, ஒரு தட்டு. இல்ல அம்மா சொன்னது மாதுளடா, முதல்ல இல்ல. அடுத்து சொன்னது கொய்யாடா, சொய்யான்னு எழுதி வச்சிருக்க. கடவுளே. எத்த எப்படியாவது நீ வாங்கி எழுதிருத்த, நான் இப்படியே ஓடிடுறேன். இதெல்லாம் தப்பு பண்றேன்னு அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா பிஞ்ச வளர்க்க மாட்டாலே பிய அடிக்கும். இப்ப நான் காப்பாத்துறேன். ஆனா 9வது வந்துட்டு அடுத்த வருஷம் 10வது பப்ளிக்ல எல்லாம் இது மாதிரி போயிட்டு எழுதிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், ஃபெயில் ஆக்கி விட்டுருவாங்க. சீக்கிரம் படிக்க கத்துக்க. சரிட்ட, எப்படியாவது வாங்குத்த. ஐயே வேலு, மறந்தே போயிட்டேன்டா. உன்னை பாக்கியா வர சொன்னா, அது சொல்றதுக்காக தான் வந்தேன். கடைசியில அதை மறந்துட்டேனே. எதுக்கு சின்னவாண்டு? அவ எதுக்கு இவனை வர சொன்னா? அது ஏதோ டவுட் கேட்கணுமாக்கா, அதான் வர சொன்னா. யாருக்கு? நம்ம பாக்கியாக்கு டவுட் வந்து இவன் கிட்ட கேட்க போறாளாக்கும். இந்த மக்க சாம்பிராணிக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு அவளுக்கே தெரியுமே. டவுட்டுக்குலாம் கூப்பிட்டு இருக்க மாட்டா, வேற எதுக்காச்சும் இருக்கும். ஏமா வர ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு இருக்கற பாரு. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் நீ நல்லா அனுபவிப்ப. ஆமா, இவர் பெரிய அப்படியே சாமியாடி முனிவரு சாபம் விட்டுட்டு போறாரு. சாபம் அச்சுப்பா. சரி அக்கா சொல்லுக்கா, மலர்னு நம்ம எல்லாம் எழுதிட்டு போய் ஜாமான் வாங்கிட்டு வரணும்ல. எழுதிக்க சின்னவாண்டு. அப்புறம் வேற என்ன? மாதுளம்பழம் எழுதியாச்சு, கொய்யாப்பழம், சப்போட்டா, தேங்காய், வாழைப்பழம் எல்லாம் எழுது. கார்த்திக், உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. உங்ககிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணலாமா? சில விஷயங்களை நம்மளுக்கு நம்பிக்கையானவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு தோணும். ஆனா அதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதோட வழி எனக்கு நல்லாவே புரியும். ஸ்டெஃபி, சொல்லு, உனக்கு என்ன ஷேர் பண்ணணும்னு தோணுதோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணு. கேக்குறதுக்கு நான் இருக்கேன் ஸ்டெஃபி. தப்பு பண்ணிட்டேன் கார்த்திக், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நல்லா இருந்த ரிலேஷன்ஷிப்பை நானே உடைச்சு கடைசியில டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல நான் மாட்டிக்கிட்டேன் கார்த்திக். எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஸ்டெஃபி வேணா கார்த்திக், இப்போ ஸ்டெஃபி வேற ஒருத்தவங்களோட வைஃப், உன்னோட வைஃப் கிடையாது. ஸ்டெஃபி இங்க பாரு, என்ன பிரச்சனைன்னு அழாம சொல்லு. என்னாச்சு? முடியல கார்த்திக், யாரு மடியில படுத்து அழனும் போல இருக்கு, கத்தி அழனும் போல இருக்கு. ஆனா எனக்கு யாருமே இல்ல. ஓ ஹஸ்பண்ட் உன் கூட தானே இருக்காரு, என்ன ப்ராப்ளம்னு அவர்கிட்ட சொல்லலாம்ல. அவரே ப்ராப்ளமா இருந்தா நான் யார்கிட்ட சொல்லுவேன் கார்த்திக்? என்ன ஸ்டெஃபி, விரும்பி தானே அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்புறம் என்ன பிரச்சனை? என்ன நல்லா ஏமாத்திட்டான் கார்த்திக். அவன் என்ன நல்லாவே ஏமாத்திட்டான். ஆரம்பத்துல இருந்து எனக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிருக்கான் கார்த்திக். அவன் நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை உடைச்சது அவன் தான். இப்ப என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்றான் தெரியுமா? நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அழாம தயவு செஞ்சு சொல்லு. கார்த்திக், நான் கல்யாணம் பண்ணிருக்கிறது ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். நம்ம 2 பேரும் நம்மளோட லைஃப்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அவன் ஒரு நாள் என்ன பாக்குறதுக்காக வந்திருந்தான். நான் அப்ப பிஸியா ஹாஸ்பிட்டல்ல ஓபி செக் பண்ணிட்டு இருந்தேன். வந்தவன் ஆரம்பத்துல இருந்து என்ன பாராட்டிட்டே இருந்தான். எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. அவனை வெளியே போக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மாசம் ஆளே காணோம். அப்பதான் திடீர்னு கொரோனா வந்துச்சு. அந்த டைம் எனக்கு ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் தேவைப்பட்டதுனால அவனுக்கு கால் பண்ணி நானே வர சொன்னேன். அப்பதான் அவன் வந்தான்.
நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல், நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல தனித்தனியா வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அந்த ப்ரெஷர்ல அவன் பேசினது நிறைய விஷயத்துல நிறைய விதத்துல எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. சாரி கார்த்திக், வெளியே சொல்லக்கூட அசிங்கமா இருக்கு. ஆனா உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு தோணுது, அதனாலதான் சொல்றேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்னோட பர்சனல்ஸ் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். அவனுக்கு காசு பணம் தான் ரொம்ப முக்கியமா இருந்ததுன்னு அப்ப எனக்கு தெரியாம இருந்துச்சு. உங்களுக்கும் எனக்கும் நார்மலான ஒரு சின்ன சண்டை தான் வந்துச்சு. அந்த சண்டையை தெரியாதனமா அவன் கிட்ட போய் ஷேர் பண்ணிட்டேன். அதுல இருந்து அவன் என்ன ரொம்ப ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட வந்து ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். அவன் என்ன ட்ரிகர் பண்றான்னு கூட தெரியாம அந்த டைம் ரொம்ப ப்ரெஷரா இருந்ததுனால அவன் கிட்ட அப்படியே நான் சாஞ்சிட்டேன் கார்த்திக். என்னால எதையுமே ஹேண்டில் பண்ண முடியல. அப்ப அவன் ரொம்ப சிரிச்சு என்ன சந்தோஷப்படுத்திட்டே இருந்ததுனால டிவோர்ஸ் வாங்கிட்டு இமீடியட்டா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த லைஃப் தான் எனக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சேன். கடைசியில அது ரொம்ப டாக்ஸிக்கா மாறும்னு நான் நினைக்கவே இல்லை கார்த்திக். அப்போதான் எனக்கு டெலிவரி ஆகி இதழ் பாப்பா 2 months இருக்கும்போது உங்களையும் டிவோர்ஸ் பண்ணிட்டு இந்த லைஃபை விட்டு வெளியே வந்து இவன் கூட சேர்ந்து இருந்தா சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சு வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு கொடுமை பண்றான் தெரியுமா? இப்போ நான் 3 months பிரெக்னெண்டா இருக்கேன் கார்த்திக். ஆனா அவன் இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண சொல்றான். வாட்? அபார்ஷனா? பிரெக்னெண்டா இருந்தா என்னால ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை செய்ய முடியாது. அப்போ அவனுக்கு காசு கிடைக்காதுல, வீட்லயே உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்றான். பார்ட்டி பப்னு எல்லா இடத்துக்கும் சுத்துறான். நான் கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். என்னோட சம்பளத்துல 3/4 எடுத்துக்கிறான். எடுத்து அப்படி செலவு பண்றான். வீடு வாங்குறான், கார் வாங்குறான், எல்லாமே பண்றான். என்னால முடியல கார்த்திக், ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய டைம் அடிச்சு இருக்கான், ஆனா ரொம்ப துன்புறுத்த மாட்டான். ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் போகாம லீவ் போட்டு வீட்டுல இருந்துட்டேன்னா அவனுக்கு காசு கிடைக்காதுல, அதுக்காக தான். சரி, இப்ப இதுல நான் என்ன பண்ண முடியும்னு நீ நினைக்கிற? நீங்க நினைச்சா கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் கார்த்திக். என்ன தயவு செஞ்சு இந்த டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே கொண்டு வந்துருங்க ப்ளீஸ். என்னால முடியல. ப்ளீஸ் கார்த்திக், எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க. ஸ்டெஃபி, அழாதம்மா, உனக்கு கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன். செல்லக்குட்டி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நம்ம போலாமா? என்ன திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? என்னடி பின்னாடில இருந்து பயமுறுத்தினா பயப்படுவேன்னு நினைச்சேன். அப்படியே அசையாமே நிக்கிறேன். வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தியோ? போனை பண்ணிட்டு உங்க அண்ணன் எங்கன்னு கேட்டுட்டு போனை வச்சா என்ன நினைப்பாங்க? வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பரவாயில்ல, என் பொண்டாட்டிக்கும் மூளை வேலை செய்யுது. பொண்டாட்டியா? இது எப்போல இருந்து? மனுஷன் ஆசையா பேசலான்னு வந்தேன், இப்படி முறைச்சிட்டு நிக்கிறியே. போங்க, துபாய்க்கு தான் போறீங்களே, அங்க பல்ல காமிச்சிட்டு நிறைய பேர் நிப்பாளுங்க, போய் ஆசையா பேசுங்க. நீ கோவப்படுறது கூட ரொம்ப அழகா இருக்கு ரோஜாமா. சரி, உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னன்னு சொல்லு. தெரியாது, எனக்கு ஒண்ணு உங்க gift வேண்டாம். ஹே, என்னடி நானும் பார்த்துட்டே இருக்கிறப்போ ஓவரா தான் பண்றேன். இரு, gift கொடுத்துட்டு உன்னை வந்து வச்சுக்கிறேன். கண்ணே நீ போகையில கொஞ்சம் கொலுசாக ஏமானந்தா நிழலுக்கோனத்தை சுரங்காம ஒரு குடியாக மாறட்டுமா? என்ன இது? பார்த்தா தெரியல, கொலுசு. அது எதுக்கு எனக்கு? உனக்கு கொடுக்காம நானா போட்டுக்க முடியும்? இப்ப எதுக்குன்னு தான் கேட்டேன். ஓ, அதுவா? என் மகளிராகிய உனக்கு இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஆமா, இந்த இந்தியால பிறந்துட்டு மகளிர் தினம் ஒண்ணுதான் இப்ப கேடு. ரோஜாமா, என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? ஏன் நீங்க நியூஸ் பார்க்கலையா? பாண்டிச்சேரியில ஆர்த்தின்னு ஒரு குட்டி பொண்ணுக்கு நடந்த கொடூரமான விஷயத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஆமாமா, கேள்விப்பட்டேன். எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ராஜா? ஒரு பொண்ணா பிறந்துட்டு இந்த சொசைட்டில வயசாகி சாகுற வரைக்கும் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏதோ நாங்களாம் எங்க ஜெனரேஷன்ல வளர்ந்து வந்துட்டோம். இதுக்கப்புறம் வர ஜெனரேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு நினைச்சாலே பயங்கரமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. இன்னும் அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கல தெரியுமா? இந்த சொசைட்டியை புரிஞ்சுக்கவே முடியல. எந்த அளவுக்கு பெண்களை மகளிர் தினம்லாம் வச்சு தூக்கி கொண்டாடுறாங்களோ அதே அளவுக்கு கால்ல போட்டு மிதிச்சு செதைச்சு சீரழிச்சு சாவடிக்கிறாங்க. நேத்து நியூஸ்ல பார்க்கும்போது என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. 9 வயசு குழந்தை, பொம்மை வச்சு விளையாடுற வயசு, அதுக்கு என்ன தெரியும்? அதை போட்டு இப்படி சாவடிச்சிட்டாங்களே, இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்களா? ரோஜாமா, நீ பேசுறது எனக்கு புரியுது, ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்? இதுதான், இந்த நினைப்பு தான் வீட்டுல இருக்க ஒருத்தருக்கும் இதே நினைப்பு தான். நம்மளால என்ன பண்ண முடியும்? வீட்டை சாத்திட்டு அடைஞ்சுதான் உட்காந்துருக்குமே தவிர இதுக்கான நீதி யாருக்குமே இப்ப வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ராஜா, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி நம்மளுக்குன்னு ஒரு பெண் குழந்தை பிறந்து அவளுக்கு இது மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இதே வார்த்தையை தான் நீங்க சொல்லுவீங்களா? நீ கேட்ட கேள்வினால இந்த சுதந்திர இந்தியால பையனா பிறந்ததுக்கு இன்னைக்கு நான் ரொம்ப அவமானப்படுறேன் ரோஜாமா. நல்லா கேட்டுக்கோங்க ராஜா, இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கலன்னா நாளைக்கு ஒரு வீட்லயும் இருக்கிற குழந்தைக்கு, ஏன் நம்ம குழந்தைக்கு கூட இது நடக்கலான்றத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. சிறகுகள் வீசியே
மக்களே, இங்கே இருக்கக்கூடிய மகளிர் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பேசக்கூட முடியல, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு மேலே நான் பேசவும் விரும்பலை. பர்த்டே விஷஸ் மட்டும் சொல்லிடுறேன். இன்னைக்கு மார்ச் 8 பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற ஸ்வீட்லண்ட் டேரோட சித்தப்பா ராஜா அப்பாக்கு அணுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அண்ட் ஸ்ரீநிதி டேரோட ஃப்ரெண்ட் கிஷோர் பிரதருக்கும் அணுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.